முதல்ல இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது மிஸ்டர் கணேசன் சார் தான். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆல் இண்டியா சடன் அது காந்தாலையில் மகரிஷி கொடுத்து சொல்ல வச்சது இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட இன்றைக்கி மனைவி நல வேட்பு விழா இருக்குது, அதில் மகரிஷி கருத்துக்கள் ஒட்டியதாக கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து அவருக்கு முதல்ல எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணங்குதற்குரிய உங்கள் அத்தனை பேரையும் இன்க்ளூடிங் இங்கே டயஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும், வரவேற்புரை கொடுத்தது தவம் செய்தவங்க, அடுத்தது இறை வணக்கம் குரு வணக்கம் பாடினவங்க, அத்தனை வணங்குதற்குரியவும் போற்றுதற்குரிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த தியாகத்தின் திருவுருவம் அப்படிங்கிறத உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களுடனும் மகரிஷியினுடைய வாழ்த்துக்களுடனும் விரும்பி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இப்போ நான் துவங்குறேன். இதில் எனக்கு இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்னென்னா, சில சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோடெல்லாம் சேர்ந்து எல்லார் வீட்லேயும் 4-5 கல்யாண பத்திரிக்கை தான் வந்திருக்கும், 5 கல்யாண பத்திரிக்கை தான் வந்திருக்கும். அந்த 5 கல்யாண பத்திரிக்கை எல்லாரையும் அட்டன் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரே நாள் 2 நாள் இருக்கும், ஒரு நாள் ரிசப்ஷன் போவாங்க, அடுத்த நாள் மேரேஜுக்கு போவாங்க. வீடும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற திருமண மண்டபம் பக்கத்தில் இருந்தால் மேக்சிமம் 2 பேர் அனுப்பலாம். இல்லை மனைவி ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, கணவன் ஒரு இடத்துல போயிட்டு வாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க ரிலேஷன்ஸ்கிட்டலாம் அனுப்பலாம். ஆனால் இன்றைக்கி என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள், பிகாஸ் ஆஃப் யூ கிட்டத்தட்ட ஒரு 30 பேருனுடைய திருமண நாளையும் இன்றைக்கி நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். ஸோ இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நான் நினச்சா கூட 5 பேருடைய திருமண நாளை நானும் என்னுடைய துணைவியாரும் போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பத்திரிக்கை வந்துடும், ஆனால் போய் பார்க்கறது பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அதில் எத்தனை பேர் போகணும். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல எத்தனை பேருடைய வாழ்த்துக்களுடனும் இங்கே சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த தியாகத்தின் திரு உருவம் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் நாம் ஷேர் பண்ணிக்கிடலாம். 2006 அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேலூரில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் இருக்கும்போது அங்கே அந்த செயலாளர் என்ன செய்தார்னா, திடீர்னு நாளைக்கு நாம் எல்லாம் போய் மகரிஷியை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளவே ஐடியா பண்ணிவிட்டு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிவிட்டு போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே போகிறோம், 2 பஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போகிறோம். இதில் காலையில் மகரிஷி என்ன பண்ணுறாரு, அங்கங்கே அந்தந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 1 மணிக்கு எல்லாரையும் சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் எனக்கும் என் கூட வந்த 2 பேருக்கும் மகரிஷி கூட தனியாக பேசணுங்கிற ஒரு ஆர்வம். எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது? இப்போ திருவான்மையில் இருக்கவங்க மெத்த மேலே அவர் அந்த கார்னரில் இருக்கிற ரூமு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா அது இருக்கும். நாங்கள் இந்த 3 பேரும் என்ன பண்ணோன்னா, எப்படினாலும் எங்களை பார்த்து மகரிஷியோட பேசணும், இல்லை மகரிஷி எங்களோட பேசணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் திரும்ப திரும்ப கீழே இறங்குறது, மறுபடியும் மெத்த மேலே போய் பாருது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க, நாங்கள் இதை தான் செய்துட்டு இருக்கிறோம். மகரிஷி இன்னும் சாப்பிட கூட இருந்திருக்க மாட்டார் அந்த நேரத்தில். அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்படி வரோம் போகிறோம், இந்தாண்ட வரோம் பார்க்குறோன்னு தெரியல, எப்படியோ நாங்கள் 3 பேரும் அவர் கண்ணில் பட்டுட்டோம். அப்போ அங்கேருந்து எங்கள் 3 பேரையும் மகரிஷி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, டயஸ் எங்கே இருக்குதுன்னா நாங்கள் 3 பேரும் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 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 இது கூட கொஞ்சம் ஹைட்டு, இதில் பாதி தான் இருக்கும் அவர் மகரிஷி உட்காந்தது. அவர்கிட்ட உட்காந்துட்டு நாங்கள் 3 பேர் அந்த 3 பேருக்கு அவர் பேசுகிறாரு, சொல்கிறாரு எங்களுக்கு. அப்போ சொல்லி கொடுக்கும்போது எப்படிங்க ஜி, கொஞ்சம் எடுங்க. நாங்கள் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே
செயல்பட்டுடுச்சு. அவர் இன்னும் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டார். நாம் மனவளக்கலை 1, 2, 3 இத்தனுடைய சாராம்சமும் ஒன்றா சேர்ந்து 25-30 நிமிஷமாக எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உள்ளே இருந்த மகரிஷி அனுப்பிச்சிடுங்க, அவர் உடம்பு கெட்டு போயிடும், இவ்வளோ நேரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சைகைகளை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. எந்த அளவுக்கு அந்த தியாக மனப்பான்மை இருக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ½ முதல்ல 1 மணி வரைக்கும் அவர் எல்லாருக்குமே அங்கங்கே அது ஸ்பீச் மாதிரி மற்றதெல்லாம் கொடுத்தாரு. அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அந்த சமயத்தில் இந்த 15-20 நிமிஷம் அந்த ஏஜில் கண்டிப்பாக சாப்பிட்ற நேரத்தில் என்ன சாப்பிட்றாங்களோ குவாண்டம் கம்மியாக தான் இருக்கணும், சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டு சாப்பிடணும் எங்களுக்கு சைகை கொடுக்குறாரு. இது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு அவருக்கு சிக்னல் கொடுக்க, இருங்க இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க, நான் சொல்லி முடிக்கிறத மொத்தமும் சொல்லி முடிச்சுக்கிட்டு வரேன், இதனால் மக்களுக்கு நிறைய கருத்து பரவக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சொல்கிறாரு. அந்த தியாகங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் நினச்சிருந்தா நீங்கள் அப்புறமா வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், இப்போ பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளை விட்டு சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். எத்தனை வயசு 2006 அவருக்கு 95. நாங்கள் அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு 10-12 வருஷம் ஒரு 83-84 அவருக்கு வயசாக இருக்கும்போது நாங்கள் மீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 60-70 வயசுலேயே உட்காந்துக்கிட்டே யாருன்னா பார்க்க வந்தால் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரி அப்புறமா பார்த்துக்கலாமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 84 எங்கள் 3 பேருக்கும், நாங்கள் இப்போ மற்ற 2 பேர் இப்போ வேலூரில் இருக்கிறாங்க, அவங்க இந்த எங்கள் 3 பேருக்கும் கூப்பிட்டு உட்காந்து அரை மணி நேரம் பேசின உடனே கீழே எங்களோட வந்தவங்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தியாகம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட நம்ம அடுத்தவங்களோட நலனுக்காக நாம் செய்யறது தான் தியாகம், தனக்காக செய்யறது இல்லை. ஒரு நிமிஷமோ 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ இல்லை நாள் பூராவோ இல்லை வாழ்நாள் பூராவோ நம்ம செய்கிறோம் பாருங்கள், அடுத்தவங்களுடைய நலனுக்காக என்னைக்கு நம்ம செய்கிறோமோ அது தியாகம்தான். இப்போ நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் நேரத்தெல்லாம் உட்படுத்திட்டு இங்கே மகரிஷியுடைய கருத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, இதுவும் ஒரு வகையில் தியாகம்தான். ஸோ இப்போ தியாகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம சரித்திர காலத்தில் கூட முதல்ல பார்க்கலாமே, எத்தனை பேர் நாட்டுக்காக தியாகம் செய்திருக்காரு பாருங்கள். நமக்கு இங்கே தெரிஞ்சால் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதநாயக்கர், இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரித்திரத்தில் வரவங்க. பாபுசி, அடுத்தது காந்திஜி, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக பிஎல் முடிச்சுட்டு லா பேரிஸ்டர் முடிச்சுட்டு வாழ்க்கை பூரா நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தார். இப்போ சரித்திரத்தில் வர கட்டபொம்மன், பாபுசி இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்களும் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணாங்க. தியாகங்கிறது சுதந்திரத்துக்கும் ஒரு வித்து அங்கே கொடுக்குது. தியாகமே தான் எல்லாத்துக்குமே கொடுத்தாலும் எந்தெந்த வகையில் நமக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள் அந்த தியாகம். இவங்கெல்லாம் நாடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்காங்க பாருங்கள். தனக்காக செய்யலை, அடுத்தவங்களுக்காக தான், மற்றவங்களுக்காக தான், தன் நாட்டுக்காக செய்த தியாகம். அதே பாருங்கள், இப்போ நம்ம ராமாயணம் பாரதத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். ராமன் காட்டுக்கு போயிருக்கிறாரு, கூட யார் தியாகம் பண்ணாங்கன்றது அங்கே பாருங்கள். விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒய்ஃபாக இருக்கிற சீதை அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கலாம், நான் வரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வா, எனக்கு இருக்கிற அங்கே சுகம் காட்டில் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை முழுவதையுமே தியாகம் செய்து என்ன பண்ணாங்க, காட்டில் அவங்களோட ராமனோடு போயிருந்தாங்க. இதில் துணைவியாரனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொன்றுத்துலையும் எப்படி இருக்கிறது. இல்லை லட்சுமணன் கூட அவருடைய வாழ்க்கையில் தான் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையும் ஃபுல்லாக தியாகம் பண்ணிவிட்டு காட்டுக்கே போயிட்டு இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது பாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா தியாக உணர்வு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். நாம் காந்தாரி, திருதராட்சரன் எல்லாருமே போரே முடிஞ்சிடுச்சு. போர் முடிஞ்சிட்ட பிறகு இவர் ஆட்சிக்கு கையில் கொடுத்துட்ட பிறகு இவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா எல்லாருமே தான் இல்லையே, இவங்க தான் இருக்கிறாங்க. அந்த பாரத கதை படித்தவங்களுக்கு தெரியும் யார் யார் இருந்தாங்கன்னா, கடைசியில் ஜி கேட்குதுங்களா ஜி? வாழ்க வளமுடன். இதே காது இதுக்கேற்ற மாதிரி இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நானும் இல்லையா, ஏதோ ஒன்று நாங்கள் 2 பேரில் தியாகம் பண்ணிக்கிட்டு தான் இப்போ உங்ககிட்ட சொல்லினுக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, திருதராஷ்டிரன் மனைவி, அவங்க மட்டும் போனால் காட்டுக்கு போயிட்டோமே, என்ன கண்ணு தெரியாதவர் போய் என்ன கஷ்டப்படுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் தன்னுடைய கணவன் போகிற கூடவே நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு காட்டில் இருந்து உயிர் திறக்கிறாங்க.
அந்த தியாக மனப்பான்மை, தியாக உணர்வு இயல்பாகவே ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு வந்து கணவனோடு சேர்ந்து வாழணுங்கிற அந்த தியாக உணர்வு இருக்குது பாருங்கள். இது எங்கேருந்தெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் மற்ற கதைகள்லாம் கூட நிறையா படிச்சிருப்போம். புருஷனை வந்து கூடையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் என்ன நினச்சாரோ, இத்தனைக்கும் அவர் நினச்சது சரியில்லாத ஒரு நினைவு, வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற ஒருத்தர், இப்படியெல்லாம் கூட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய நலனை கருதாத ஒரு கணவனுக்கு கூட வந்து தான் வந்து கூட இருந்து வாழ்க்கை நடத்தணுங்கிற தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தவங்க தான் பெரும்பாலானவங்க இருப்பாங்க. இது நம்ம பார்க்குறோம். பிறகு மதங்களில் கூட ஏற்படுத்தினவங்கெல்லாம் பாருங்கள். புத்த மதம், அவர் என்ன பண்ணார்? அரசர் எப்போ என்ன சுகமாக வாழ்ந்திருக்கலாம், என்ன பண்ணார்? விட்டுட்டு வறுமை, அவர் வயோதிகம் ஏன் ஏற்படுது? அவர் நினச்சது என்ன? புத்தர் என்ன நினச்சிக்கிட்டாரு? அவரும் 3 விஷயத்தை நினச்சிக்கிட்டு தான் போனார்னு சொல்லுவாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சிந்தனை வச்சுக்கிட்டு மக்களுக்கு தெளிவாக சொல்லணும், கஷ்டமே இல்லாமல் இருக்கணும். அடிப்படை காரணம் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்ட்டார். ஆசைக்கு டெஃபனேஷன் மகரிஷி மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருக்கோன்னு சொன்னிருக்காருன்னு தெரியாது. இயல்பாக உடலுடைய உணர்வுகளை அங்கே ஏற்படுற ஜீவகாந்த குறைவை ஈடு செய்கிற அளவுக்கு செய்கிற எதுவுமே பேராசை ஆகாது. அது எப்படி இருக்கணும்னா அளவோடவும் இருக்கணும், முறையோடவும் இருக்கணும், முரண்பாடு இல்லாமையும் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆசையை யாரும் பேராசைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் அங்கே பார்க்கும்போது அந்த கதைகளில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் எதுக்கோ ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றதுக்காக மனைவி கூட்டிகிட்டு போயிட்டு அதை நிறைவேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செய்திருக்கிறாங்க. ரிஷிகள், முனிவர்கள், இவங்களுடைய துணைவியார்கள்லாம் கூட பாருங்கள், அத்தனை பேருமே வந்து கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. மேரேஜ் எல்லாருக்கும் செய்யும்போது பார்த்திங்கன்னா அருந்ததியை பாருன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ எல்லாருமே மேரேஜ் அந்த பழைய நினைவுகளோடு தானே நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே போகலாம், யாருக்கு எத்தனை வருஷம் மேரேஜ் ஆகிருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்தந்த வருஷம் போங்க, ஏன்னா அது மேரேஜ் ஆகிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான காலம். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ மகரிஷியை ஃபாலோ பண்ணும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அன்னைக்கு பெரும்பாலும் வந்து திருமணம்னு சொன்னாவே அது ஒரு சந்தோஷமான நாள். ஒரு பெண் கை என் கூட வந்து வாழ்க்கை நடத்த போகிறான்னு ஒவ்வொரு ஆணுக்குமே அது ஒரு சந்தோஷமான நாள் தான். இன்றைக்கி கேட்குறாங்க, கல்யாணமான இதெல்லாம் வரும்போது கணவன் வந்து குறைஞ்சது மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களும் இன்னமும் நிறைவாக இருந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த மனைவியும் சொல்ல முடியாது, மனைவி கிட்ட குறை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கணவனும் சொல்ல மாட்டாங்க. நேற்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் இங்கே சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் பொள்ளாச்சி பக்கம் தான் இருக்கிறேன் இப்போது. அப்போ அதில் ஒரு கணவன் சொல்லிட்டு மனைவி வந்து மெஸ் ரூமில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சொல்கிறாரு, கொசு ரொம்ப தொல்லைப்படுத்துது சார். என்ன இங்கே கொசுவே இல்லை, எங்கே உட்காந்துருக்கிறேன்னா கையை அங்கே காமிக்கிறாரு, எங்கே அவருடைய மனைவி கிட்ட காமிக்கிறாரு. அது தொல்லைப்படுது சார், என்னால் அடிக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. காலங்கள் எப்படி மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் இப்படி சொல்கிற புருஷனோடவும் அவர் கூட போய் சாப்பிடும்போது தான் அந்த அம்மா கூட போவாங்க. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் செய்வாங்க. அப்படி தான் செய்துக்கிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டு பார்த்தாங்கன்னா 60 வயசு ஆகிட்டு இருக்கும். என்ன நீ எனக்கு செய்த, ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆகிட்டவங்க இதை வந்து இந்த அனுபவத்தை வந்து உணர்ந்திருப்பாங்க. என்ன எனக்கு செய்துட்ட, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பொண்ணுக்கு கல்யாணம் செய்து வச்சா. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா? எனக்குன்னு நீ என்ன செய்த, என்ன செய்துக்கிற, எனக்குன்னு என்ன செய்யணுன்னே தெரியாது. அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் அது. ஆனாலும் எனக்குன்னு என்ன செய்த, வீடு கொடுத்துருப்பாரு, நகை வாங்கி கொடுத்துருப்பாரு, இருக்கிற காசெல்லாம் கூட கொடுத்துட்டு இருப்பார். என்ன நீ எனக்கு செய்த. இப்போ இன்னமும் இந்த கொஸ்டின்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்கும். அது ஏன் இப்போது ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட நடந்ததுங்களாம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிறந்த தம்பதியர்னு சொல்லிட்டு தேர்வு எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கணவன் மனைவி தேர்வு பேட்டி காண்றாங்க. மனைவியை பேட்டி காணும்போது கணவனுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அத்தனையுமே செய்திருக்கிறது வந்து ஓகே டிக் பண்ணிடுறாங்க. கணவனை தனியாக செய்யும்போது மனைவிக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அத்தனையும் கூப்பிட்டு வந்து டிக் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் அடுத்து தம்பதியர் ஒரு தம்பதியர் இருக்கிறாங்களாம். எந்நேரமும் அங்கே வந்து கூட சண்டை போட்டு இத்தனை வருஷம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜி அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா,
லாயர்ஸுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது. இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற எவிடன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஹியூமனிட்டி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் செகண்டரி தான் இப்போ. ஆனால் கோர்ட்டு தீர்ப்புல எல்லாம் கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்லாம் சிலதெல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா ஜி? ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து என்ன பண்ணாங்களா, இவங்க சண்டை போட்டுருக்கிறத பார்த்தாங்க. 2 பேருக்கும் அவர் கேட்டார், எத்தனை வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு கேட்டாங்களாம். இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு 30 வருஷம் தான் கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்கள எத்தனை வருஷம் கேட்டாங்களாம். 45 வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒன்றாங்களாம். உடனே தீர்ப்பை மாற்று, நாட்டாமை தீர்ப்பு மாறுத்துன்னு பல சொன்ன மாதிரி செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் இவருக்கு கொடுக்காம இருந்த இவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து இவர் அடுத்த ப்ரைஸுக்கு கொடுக்க மாற்றிட்டாங்களாம். ஸோ சண்டை போட்டு கருத்து வேறுபாடு மாறி மாறி இருக்கிறதுனால மட்டும் நம்ம அவங்க வேற்றுமையோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே அடிப்படையில் வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் வந்து அங்கே ஆதரித்து இருக்கிறதுனால தான் மனைவி அவரோட கணவனோடு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நேராக பார்த்திங்கன்னா ஆன்மீக உணர்வு வந்து ரொம்ப குறுகலாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் சவுத் சைடு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தொண்டு செய்தவங்க, ஆன்மீகத்தில் இருந்தவங்க, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. மகரிஷியை கூட ஒரு தடவை கேட்டாங்கன்னா, பெண்கள் துறவு போகிறது ஏங்க பெண்கள் போக மாட்டேங்கிறாங்கன்னு. பெண்கள் இயல்பாகவே துறவிகள் தான், அவங்க வந்து துறவுன்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு மகரிஷி சொன்னாராம். எவ்வளோ சந்தோஷமானதை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடைமுறையில் இன்றைக்கும் மட்டும் இல்லை என்றைக்குமே அனுபவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அது தான் வந்து நல்லது அடுத்தவங்களுக்கு செய்கிறது, தனக்கு செய்துக்காம எல்லோருக்கும் செய்யணும், எந்த காலத்திலும் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் செய்துப்பேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும் செய்துப்பேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும் செய்துவேன், என்னுடைய 3 குழந்தைங்களுக்கு மட்டும் செய்வேன் சொன்னார் பாருங்கள். 3 குழந்தைங்க இருந்தால் கூட 3 பேருக்கும் சமமாக அன்பு செலுத்தவே முடியாது. ஒருத்தராக இருந்தவங்க பழைச்சாங்க தப்பி அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி போயிடும். ஒரே குழந்தையாக இருந்தால் ஆணோ பெண்ணோ, 3 குழந்தைங்க, 3 ஆண் 2 ஆண் 1 3 பேர் இருக்கிற வீட்டில் பாருங்கள், அப்பா அம்மாவுக்கு யாராச்சும் ஒரு குழந்தை மேலே தான், ஒருத்தர் மேலே வர மருமகன் மேலே தான் வந்து அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எப்போ பார்த்துக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவருடைய அப்பா அம்மாவுடைய உயிர் போயிட்ட பிறகு இவருக்கு என்ன கேரக்டர் இருக்கோ, இவர் யார் பேரில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததோ அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய தன்மை வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு நாமே அவங்கவுங்க வீட்டில் பார்க்கலாம். இதை இப்போ இப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் அந்த தியாக உணர்வுன்னு சொல்கிறத பாருங்கள். இப்போ சரித்திரத்தில் தியாக உணர்வு அப்படி, அந்த பாரதம் ராமாயண இதிகாசங்கள்லாம் அப்படி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மதங்கள்லேயே தியாகம். ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்கங்க, தன்னுடைய வாழ்நாள் முழுதும் மக்கள் ரெடீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணார். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனையே தியாகம் பண்ணார். அப்புறம் அவங்க ஹல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து பிளஸ் பண்ணிவிட்டு அந்த மகனை ஆட்டுக்குட்டியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை கூட இருக்குது. அது இப்போ இதெல்லாம் கதைகள் போகட்டும், கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், கதைகளுடைய கருத்துக்கள் நடத்துப்போம். இப்போ மாம்பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க, சேலத்து மாம்பழம். அந்த சேலத்து மாம்பழம் மெட்ராஸில் விற்றா என்ன, கோயம்புத்தூரில் விற்றா என்ன, எங்கே விளைஞ்சா நமக்கு என்ன? பழத்தை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக நம்ம அந்த 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 சந்தோஷத்தை அனுபவிப்போம். அதுதான் நமக்கு தேவை. அப்படி அந்த விதத்தில் பார்க்கும்போது தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தியாகத்துக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து நமக்கு பொருள் எடுத்துக்கிடலாம். இன்னும் நிறைய கூட நம்ம அந்த தியாகம் சொல்கிறதுக்குன்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மகன் மகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுதும் வாழறாங்க பாருங்கள். அதுவே மகன் மகளுக்காக கொடுக்குற தியாகம்தான். கணவன் மனைவி கணவனுக்கு கொடுக்கறது டாப் மோஸ்ட். ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மகன் தான் சம்பாதிக்கலைன்னா கூட தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். எத்தனையோ பேர் வீட்டில் வந்து இப்படி சொல்கிறேன்னே நினைக்க வேண்டாம், பனியன் கூட அப்பா எடுக்க மாட்டார். அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வேணும்னா கூட இப்போ எடுத்துக்க வேண்டாம், இதை நான் என்னுடைய மகனுக்காக செலவு பண்ணணும், என்னுடைய கணவனுக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு செலவு கூட பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான வீட்டில் இன்னும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ பெற்றோர்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் தியாகிகள் தான். இந்த தியாகத்திலெல்லாம் வரும்போது எங்கெங்கே எப்படியெல்லாம் தியாகம் வந்தால் எதனால் பெண்களுக்கு வந்து தாய்மைக்கு சிறப்பிடம் வருதுங்கிற பார்க்குறதுக்காக இப்போ இவ்வளோ நேரம் நாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கருத்தை. இப்போ விவசாயிகள் நிலத்தை விவசாயம் பண்ணுறாங்க, மழை வருதோ இல்லையோ நம்பிக்கையோடு பயிரிடுறாங்க. பயிரிட்டதை வந்து யாருக்காக கொடுக்குறாங்க? அவங்கக்கிட்ட வந்து 50 ரூபா 60 ரூபான்னு வாங்கி வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க.
என்னடா வியாபாரிகளுக்கு இவ்வளோ லாபம் அடைக்கிறாங்களே, நம்ம இவ்வளோ பண்ணி அவங்க விட்டுறதில்ல. மக்கள் நலனுக்காக தான் அந்த விவசாயம் செய்கிறதுல வர அந்த அந்த காய்கறிகளோ நெல்மணிகளோ அல்லது என்னென்ன விவசாயம் செய்கிறாங்களோ அத்தனையும் மக்கள் நலனுக்காக பாடுபடுற உழைக்கிற அவங்களும் வந்து தியாகிகள் தான். ரவீந்திரநாத் டாகூர் வந்து சொல்லுவார், பட்ட பகலில் பதைக்கும் வெயிலில் உடம்பு பூரா வேர்வையோடு உழைக்கிறான் பாருங்க, அந்த உழைப்பும் ஒரு தியாகம்தான். அந்த தியாகத்துக்கு அவன் தெய்வத்துக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இப்போ அந்த தியாகங்கள் எந்த விதத்தில் எப்படியெல்லாம் வருது பாருங்கள். இப்போ சமுதாயத்தில் நாம் செய்துக்கிட்டு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்ன பாருங்கள், அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்குது. அத்தனை வேலையை விட்டுட்டும் நாம் வந்து இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அத்தனை பேருக்கு அந்த வேலை இருக்காது இல்லையா? அப்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் கூட அத்தனையும் அவ்வளவும் வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் அது தியாகம்தான். ஸோ இந்த தியாகத்தில் வந்து அந்த ஸ்கேல் டிகிரி வித்தியாசம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை மகரிஷி கூட மகரிஷி சொன்னது தான் இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்று அது கூட ரெலவெண்ட்டாக இப்படியே வர்றதுனால, ஆசை அதிகமாக இருக்குதுன்னா ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அன்பு அதிகமாக இருக்குதா? அன்பு அதிகன்றதே இருக்காது. அன்பு எப்போவுமே பேலன்ஸ்டு ஸ்டேஜ் தான். பாசம்தான் வந்து நம்ம மக்களை, பாசமும் பணமும் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துதுன்னு மகரிஷி சொல்லுவார். அன்புனால யாரும் கஷ்டப்பட்டவங்களே கிடையாது. அன்பு வந்து சூரிய ஒளி மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கிடலாம். அது யாரையுமே அது எங்கே படுதோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கோம். ஓடுற தண்ணி நாம் எடுத்துக்கிடலாம், அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கும். அது மோதுறதா இருந்தால், ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் மேலே போயிடும், இல்லைன்னா ஒதுங்கி போயிடும். அது இந்த அன்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, கஷ்டம் யாருன்னா கொடுக்குறாங்கன்னா நம்மளால் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நாம் ஒதுங்கிக்கலான்னு ஒதுங்கிடுவாங்க. அது கோழைத்தனம் கிடையாது. நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதேங்கிற ஒரு எண்ணம் தான். ஃபேஸ் பண்ண முடியணும்னா கஷ்டம் கொடுத்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுனா தேவையில்லாத 2 பேருக்கு கஷ்டம் வரும், எதுக்குடான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது அது. ஸோ அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கிடையாது, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கிடையாது. அது ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ். அந்த அந்த அன்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து விகல்பம் வராது. நீங்கள் பாருங்கள், குழந்தைய கூட பாருங்கள், தன்னுடைய குழந்தைய கொஞ்சும் போது வந்து எல்லாருமே வெவ்வேறு விதமாக கொஞ்சுவாங்க. இதே அடுத்தவங்க குழந்தைய வந்து மூக்கு சொல்லியிருந்தால் கூட அவங்க அம்மா பாரு அந்த குழந்தைய எப்படி வெளியே அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க. இவங்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மூக்கு சளி இருக்கும், அந்நேரத்துக்கு எடுத்து இவங்க முந்தானை எடுத்து அந்த குழந்தையுடைய மூக்கு சளியை தடுப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களது அங்கே வராது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும்போது இது நம்ம மகரிஷி சொன்ன பாடலே இருக்குது. அதுக்கு முன்னே ராமாயணத்தில் வர்றதை சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு வந்து நமக்கு இந்த சமயத்தில் பொருந்தோங்கிறதுக்காக 8:30 வரைக்கும் ஆச்சு, 8:35 வரைக்கும், 8:25க்கு. ஓகே ஜி, கதை சொல்லலை ஜி. நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு ஏற்ற வழிமுறைகளை மகரிஷி சொல்லியிருக்கிறத நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தோடு அதை ஒட்டி வச்சு நம்ம உணர்ந்து செயல்படுறதுக்காக. ராமன் வந்து அனுமாரை கேட்குறாராம், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ராமன் வந்து அனுமர் பதில் சொல்கிறாராம், கடவுள்ன்ற ஒரு நிலையில் நினைக்கும்போது, சுத்தவெளின்ற மகரிஷி சொல்கிறது நினைக்கும்போது, நீயும் ஒன்று நானும் ஒன்று, இதில் வித்தியாசமே கிடையாது. நீ செய்த வினைப்பதிவிலும் நான் செய்த வினைப்பதிவில் தான் நீ வந்து அரசனாக இருக்கிற, நான் வந்து இங்கே உனக்கு சேவை செய்கிற ஒருத்தனாக இருக்கிறேன். இப்போ நம்ம அனுமனை கும்பிடுறோம், அது வேறு, அதுக்கு வரல அவர் சொன்ன பதில். இப்போது ஆனால் நான் செய்த இன்ப துன்பங்கள் என் உடம்புக்கு செயல் விளைவு தத்துவம் என்ன செய்கிறேனோ அந்த விளைவு, அதுக்கேற்ற மாதிரி நான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்கிறார். மகரிஷியே பாருங்கள், ஒரு கவிதையில் சொல்லுவார். கவிதை இந்த கருத்து முழு கவிதைன்னா நம்ம கணேசன் சார் தான் சொல்லுவார். நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, வினைப்பதிவில் நீயும் நானும் வேறுபட்டு இருக்கிறோம். இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை கட்டி வரையறுத்து நீயும் நானும் வித்தியாசமாக இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுக்கு அடிப்படையான என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதனால் இந்த மாதிரி இது வருது, அவங்க செய்த வினைப்பதிவுகள், செய்த செயல்கள். இப்போது குரு வணக்கம் பாடும்போது அம்மா அப்பா செய்த அந்த வினைப்பதிவுகள் அளித்த அத்தனையும் மொத்தம் என் சொத்தாச்சு, அவ்வளோதான். அவங்க சொத்து போயிடுச்சு, காசு பணம்லாம் அதெல்லாம் இருக்கிறது, அது இங்கே இருக்கிறது செலவாயிடும். அந்த வினைப்பதிவுகள் வந்து ஒவ்வொருத்தருடைய கருமையும். முதல் பெண் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்களாம், அந்த பெண்ணிலேருந்து இன்றைக்கி 800 கோடி மக்களும் பிறந்திருக்கிறாங்க. ஸோ பெண்ணின் பெருமையை பாருங்கள்.
அத்தனை பேரும், ஏன்னா ஆண் பெண் கொடுத்தது அத்தனையும் அந்த பெண் வயிற்றிலிருந்து வந்தவங்க தான் சொல்லிட்டு இன்றைக்கி ஆராய்ச்சி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற இடத்துல ஆணும் பெண்ணும் சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது அந்த அந்த பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டு பெண் துணையால் வாழ்கின்றோம், சிறப்பு மிக்கது. அந்த ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு பார்த்தாலும் சமம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒஸ்தியும் கிடையாது, மட்டமும் கிடையாது. ஒரு சிறப்புத்தன்மை எக்ஸ்ட்ரா இருக்குது. உயிர் கொடுக்குறோம், நீங்கள் குழந்தைய கொடுக்குறீங்க. ஆண்கிட்ட இருக்கிற உயிர் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு 60 days. ஆனால் நீங்கள் 10 months அந்த 60 days இருக்கிற உயிரை வந்து காப்பாற்றி வெளியே வந்து அற்புதமாக கொடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கொடுக்குறீங்க. இப்போ கூட வீட்டில் நடைமுறையில் பாருங்கள், ஆண்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்போம், பெண்கள் தான் சமைச்சு கொடுப்பாங்க. பெண் இல்லாத வீடு பார்த்தீங்கன்னா அதை வீடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்கே பெண் இருக்கிறாங்களோ அதை குடும்பம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீடும் ஹோம்ஸ்ன்னு சொன்னாவே அங்கே பெண் இருக்கணும். பெண்ணில்லா நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊழுக்கு அழகே பால், பாழே பாவை இல்லா மனை. மகரிஷி சொல்லுவார் பாருங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள உன்னுடைய கருணை என்ன, அற்புதமாய் வடிவமைத்தான் பெண்களே அப்படின்ற கருத்தில் சொல்லுவார் பாருங்க. வாழும் உயிர்களில் எத்தனை பேர் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெண் பெருமை போற்றி போற்றி எழுதி இறைவனை போல் என்றும் உள்ளார்னு சொல்லிட்டு அதை கவிதை பொருள் பட சொல்லுவார் மகரிஷி. ஸோ எவ்வளவு தியாகம் செய்கிறீங்க பாருங்கள் பெண்கள். இப்போ இந்த பெண்கள்லாம் யாருடைய உருவம்? எல்லாருமே இமேஜஸ் ஆஃப் அல்மைட்டி. பைபிளில் யாருன்னா கிருஷ்ணன் தகவல் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் மோஸ்ட் ஹைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அத்தனை பேரும் கடவுள் தான். நம்ம கடவுள் தான் இப்படி இருக்கிறோம். கடவுள் மைனஸ் கலங்கங்கள், கடவுள் ப்ளஸ் கலங்கங்கள் மனிதன், மனிதன் மைனஸ் கலங்கங்கள் இறைநிலை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலங்கங்கள் எத்தனையாக இருந்தாலும் அத்தனையும் தியாக உணர்வோட தியாகத்தை கொடுத்து கணவனோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மனைவி இதில் பெரும் பங்கு. ஆனால் இந்த மனைவிங்கிறது வந்து இப்படி எடுத்துக்கலாம். நம்ம தாய்மை உள்ளம். ஆண்கிட்டையும் வந்து பெண்கள்கிட்ட இருக்கிற ஜீன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, பெண்கள்கிட்டையும் அதே ஆண்கிட்ட இருக்கிறதையும் இருக்குது. எது சர்ஃபேஸ் லெவலில் இருக்குதோ அதுதான் வித்தியாசமாக வேறுபடுது. ஆண்கள்கிட்ட இருக்கிற தாய்மை உள்ளம், அதனால தான் தாயுமானார், நம்ம அருள் தந்தைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பெண்கள் கிட்ட தான் அன்பும் இருக்கும் கருணையும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஆண்கள் கிட்ட பாருங்கள், அவன் தவறு செய்தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மகளாக இருந்தால் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும், மகனாக இருந்தால் திருந்துவான் நீ அப்படி செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்ணாக இருந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அப்பா அப்படி சொல்லிட்டாரு பார்த்து நடந்துக்கிடான்னு சொல்லிட்டு அடுத்தது அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால தான் வந்து மகரிஷி வந்து துறவிகள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து. சித்துக்களுக்கு வந்து என்னென்னா ஒன்றை இன்னொருத்தா மாற்றுறது. நம்ம அதுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம மாவு எடுத்துப்போமே, இட்லி மாவை மீந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறோம், தோசையாக அடுத்து சுட்டு கொடுத்துட்றீங்க. அதுவும் சரியில்லைன்னா என்ன பண்ணுறீங்க, வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு புளிப்பு தோசையாக கொடுக்குறீங்க. அது இல்லைன்னா ஏதோ ஒன்று வருத்தத்து மாதிரி செய்து கொடுத்துட்றீங்க. ஸோ ஒரு பொருளை இன்னொன்னா மாற்றி மாற்றி கொடுக்கறதுலே இவங்க தேர்ந்தவங்க, சிறப்பானவங்க. சித்து வேலை செய்கிறதுல யாருன்னு சொன்னால் இதுவும் ஒரு சித்து வேலை தான். இப்போ சித்தர்கள்ன்றது சித்தை உணர்ந்தவர்கள், உயிரை உணர்ந்தவர்கள். இப்போ இந்த நாம் உயிரை உணர்ந்தவர்கள் அவங்களோட வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். எனக்கு என்னத்துக்கிட்ட தொந்தரவு, நம்ம எல்லாருக்குமே இவங்க வந்து சொல்லணும், நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. மகரிஷி அதான் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சு உணர்ந்ததை அத்தனையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருங்க. அந்த தியாக உணர்வு, ஒருத்தருக்கு வந்து பல பேரும் நல்லா இருக்கணுன்றது தான் தியாக உணர்வு. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வந்து அவங்க வீட்டு அந்த குடும்பமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது அந்த தியாக உணர்வு. ஏன்னா இந்த பொதுநலமே உலக சமாதானமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னார் பாருங்கள், வீட்டிலேருந்து தான் ஆரம்பமாகும், அதுவும் தனி மனிதன்லேருந்து ஆரம்பமாகும். அந்த தனி மனிதன் துணைவரோடு சேரும்போது குடும்பத்திலேருந்து வரும், குடும்பத்திலேருந்து ஊரிலிருந்து வரும், அது அப்படியே பரவி உலகத்தோடு போய் சேரும். அடிப்படை எங்கன்னா குடும்பம்தான். அந்த குடும்பத்துக்கு ஆணிவேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். பெண்கள் அந்த ஆணிவேர், மரம் பார்க்கறதுக்கு ஆணிவேர் பூமியிலேருந்து சத்தெல்லாம் எடுத்துகிட்டு சூரிய ஒளியிலேருந்து எல்லாமே வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இலை காய் கனி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கும். பழத்தை சாப்பிடுவோம், ஆனால் அத்தனைக்கும் ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தியாகம் செய்கிற, அர்ப்பணிக்கிற, வாழ்நாளையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் தான். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தியாகம் பண்ணுறாங்க. அதில் எந்த தியாகம் அதிகமாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக போகுது. தாய்மை உள்ளம். இந்த தாய்மை உள்ளம் யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான் இருக்கும். குரு மட்டும்தான் வந்து எல்லாரும் முன்னேறணும்னு நினைப்பார்.
அவன் கெட்ட திருடனாக இருந்தாலும் சரி, போக்கிரியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல குணமாக இருந்தாலும் சரி, அவங்க வித்தியாசமே பார்க்க மாட்டார். தவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பாடலே சொல்லியிருப்பார். தேவை வந்து நல்ல வயசு 14 வயசு 15 16 வயசு இருக்கணும், புகை குடி ஆகாது, அதை தான் சொல்லுவார் அவர். நீ எப்படின்னா இருந்துப்போ, நான் வந்து உங்களை வந்து மாத்துறேன். இந்த தியாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெப்ளிகா எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் இருக்கிற துணைவியார் மட்டும்தான் இருக்கும், கணவன் கிட்ட கூட அதை மாதிரி இருக்காது. கணவன் மனைவியை விட கம்மியாக சம்பாதிச்சாவே, சார் சொன்னார் பாருங்க, அங்கே பொருளாதார வித்தியாசம் வரும், வீட்டில் குழப்பமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வாத்தியார் வீட்டில் வந்து ஒருத்தர் 2 பேரும் தமிழ் பண்ணிட்டு தான் ஈக்குவல் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவரை விட இந்த அம்மா 100 ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்தை 15 நாள் எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க, அந்தந்த வேலையை செய்யறதுக்கெல்லாம். அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு சொல்லிட்டு அவரை வாங்கின குடும்பங்கள்லாம் கூட இருக்கு. அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால தான் மகரிஷி சொல்லிய இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு வந்தோம்னா, மனைவியினுடைய சிறப்பு கணவனை விட அவங்க அதிகமாக செய்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணை இதை உணர்ந்துட்டாங்கன்னா, அப்போ அந்த தாய்மை ஒன்றும் அந்த வளரும்போது என்ன ஆகும்னா, தான் மட்டும் வளரலை, தன்னை சேர்ந்த அத்தனை பேரையுமே வளர்ச்சி பண்ணுறாங்க. மகரிஷினுடைய அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த வயசுலையும் ஓயாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற பிரசவத்துக்காக, ஏமா இப்படியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்களாம், ஏமா என்ன வெயிட்டாக போட்டு பார்க்கும்போது என்ன இருக்குது, போகிற உடம்பு 4 பேருக்கு செய்துட்டு போகலாம். இது தியாகம். அந்த பெண் அம்மாவாக இருக்கும்போதும் தியாகம் செய்கிறாங்க, சகோதரியாக இருக்கும்போதும் தியாகம் செய்கிறாங்க, மனைவியாக இருக்கும்போது கூட தியாகம் செய்கிறாங்க. பெற்றவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழந்தை ஒன்றுக்கு போயிடுச்சுன்னா பெட்டில் அம்மா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை ஒன்றுக்கு போனால் கூட எங்கே நான் எழுந்தேன்னா அந்த குழந்தை எழுந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுக்கு போகிறதுக்கு கூட அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து நல்லா தூங்கின பிறகு அதன் பிறகு இவங்க எழுந்து டாய்லெட் ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாயை மதிக்கிறதோ இல்லை துணைவியாரை மதிக்கிறதோ, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டு, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஹஸ்பண்டு ஒன்றுக்கு போனால் கூட பெட்டு துவைச்சி போட்டுருவாங்க. ஏதோ ஒய்ஃபு போனால் ஹஸ்பண்ட் உடனே இத்தனை வயசு ஆகிருக்குதா, உனக்கு எதுனா அறிவு இருக்குதா, பெட்டிலே ஒன்றுக்கு போயிருக்குதேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த பொறுமை உள்ளம் வந்து எங்கே, கருணை உள்ள எங்கே இருக்கு போனால் தாய்மைக்கு தான் இருக்கும். பட் இத்தனையும் கொண்டவர் தாயுமானவர் குரு, அவர் தான் சுத்தவெளி. அந்த சுத்தவெளி தான் இயற்கையிலேயே ப்ராவிடன்ஸ் எல்லாமா இருக்கிறது. யார் யாருக்கு எது வேணுமோ அதை கொடுத்து அவங்கள அந்தந்த நிலைக்கு வச்சு அவங்க செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகளை கொடுத்து அந்த விளைவுகளுக்கேற்ற இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் போது எந்த இடத்துல யாருடைய தன்மை அதிகமாக இருக்குது, குருவுக்கு. பார்த்தீங்கன்னா நீ எப்படின்னா இங்கே வா, நீ ஒன்று பிறவி தொடரை அறுத்துடுவே. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பலனுமே வந்து பிறவி தொடரை வந்து அறுக்கணும். ஸோ இது கொடுக்குற உள்ளம் பாருங்க, தாய்மை உள்ளம். அந்த தாய்மை உள்ளம் குரு, அது வந்து சுத்தவெளி. அது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல், ஒரு ஆற்றல் இன்னொன்று வளர்கிறதுக்கு இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அந்த ஆல்மைட்டிங்கிறது கடவுள் சுத்தவெளி, கற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அது ஒன்றுலேருந்து ஒன்று, அடுத்த ஸ்டேஜ்லேருந்து பாருங்கள், பஞ்சபூதங்கள், விண்ணிலேருந்து காற்று, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு தான் ஒவ்வொன்றுமே அது கூட இருந்து தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்திருக்கு. உயிரினம் வரும்போது கூட பாருங்கள், தாவரத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மனித இனம் வரைக்கும் வந்திருக்குது. ஒன்று இன்னொருத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதில் கொடுக்கறது எதுனா ஆற்றல், சக்தி, பெண்மை, தாய்மை. ஸோ அந்த தாய்மை இல்லைன்னா, துணைவி இல்லைன்னா, சார் சொன்னார் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய சந்தோஷத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து மனைவி தான். 2 பேருமே நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அவர் டீச்சர் இருக்காரு, ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவர் சந்தோஷமாக இன்னும் நான் இப்படி இருக்கிறேனோ இல்லையோ என்னுடைய வீட்டில் என்னுடைய வயசானவங்களை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் வீட்டில் வந்து எனக்கு போகிறதுக்கு வேலை இருக்குது, நான் வீட்லேயே இருந்தால் கூட அதுக்கே தானே காஃபி குடிப்பாங்கங்க. நான் காஃபி குடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினைவே இருக்காது. இவங்க அந்நேரத்துக்கு தான் ஸ்கூல் டீச்சராக போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க மகன்கிட்ட சொல்லுவாங்க, காலையிலேருந்து காஃபியே கொடுக்கல பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது அவங்க அத்தனையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க டியூட்டிக்கும் காலையில் 9 மணிக்கோ 9:15 போய் ஆகணும். அப்போ எந்த அளவுக்கு பொறுமை, இந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், அதன் பிறகு கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அப்படியே இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணுறாங்க பாருங்கள். அது குருவுக்கு இருக்கும். குருவினுடைய ஆற்றல் நமக்கெல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு பெண்மை இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கும். பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும். அதுலேயும் துணைவியாருக்கு, மனைவிக்கு இது அதிகமாக இருக்கும். இவ்வளோ இருக்கிறவங்கள மதித்து எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மனைவி நல வேட்பு விழான்னு வச்சு இந்த தியாகத்தின் திருவுருவமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மையை, தாய்மையை உணர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் திருவுருவம், தியாகத்தின் திருவுருவம்.
அது நாம் டிகிரிஸ் லெவலில் ஸ்கேல் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் துணைவியாருக்கு அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அவரும் தாயுமானவர். இதில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் நமக்கு பார்த்து கொடுக்குறவர், எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறவர் மகரிஷி தான். குருக்கள் எந்த குருவும் வந்து அதனால தான் குரு சுத்தவெளி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம். குருவை நினச்சாவே நமக்கு இந்த ஆற்றல்லாம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன பார்த்தோம், ஹிஸ்ட்ரியில் இருந்த சில விளக்கங்கள் பார்த்தோம். ஹரிச்சந்திரன் அந்த நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க, அது முதல்ல ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இலக்கியத்தில் ராமாயணம் பாரதத்தில் வரதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் சமுதாயத்தில் விவசாயிகள் பெற்றோர்கள் செய்கிற தியாகத்தை பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கும்போது தியாகம் அப்படின்னு சொல்லும்போது தாய்மை உள்ளம் கொண்ட அத்தனை பேரும் தியாகிகளே. அதை அதிகமாக நடைமுறை வாழ்க்கையில் பூமியில் பயன்படுத்துறது யார் அதிகமாக அதை வந்து நம்ம அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய துணைவியாருமே. இதுக்கு அப்பாற்பட்டு எல்லாமே வந்து செய்யறது வந்து குரு. குரு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாருக்குமே சமமாக நினச்சி கொடுப்பாரு. அப்போது அதில் தான் வேதங்கள் சொல்கிறத கூட மகரிஷி சொல்லுவார், இட் ஷைன்ஸ் எவ்ரிதிங் இஸ் லிட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போது விளக்கு எரியுது, இதனால் இருக்கிற அத்தனை வெளிச்சங்களும் தெரியுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த வெளியின் ஒன்னுடைய அதனுடைய கொடுக்குற அந்த தன்மை மகரிஷி வாங்கி அந்த தியாகத்தை உணர்வுனால அவர் அவரோட நிறுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த தியாக உணர்வோட நமக்கெல்லாம் கொடுத்து என்ன மாதிரி நாம் தியாகத்தோட வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றையும் உணரச் செய்து ஒவ்வொரு பெண் தாய்மை உள்ளம் பெண்மை அத்தனையுமே திருவுருவங்கள் தான். பெண்கள் அத்தனையும் திருவுருவங்கள் தான், தியாகம் கொண்ட திருவுருவங்கள் தான். இத்தனைக்கும் வந்து நமக்கு வந்து எப்பவுமே அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிற குரு, அவரையும் தியாகம் செய்ய அவரை மாதிரி தியாகம் செய்தவரெலாம் யாருமே இருக்க முடியாது. கடைசியில் அவருடைய பெட்டில் கூட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த மந்திரத்தை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததை அவர் கூட இருந்த பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து தியாகம், தியாகத்தின் திருவுருவம், தியாகத்தின் திருவுருவம் இறைநிலையாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் நடைமுறையில் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தியாகம் அதிகமாக இருக்கிறது எங்கன்னு நாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டிலையும் கணவனுடைய துணைவியார்கிட்ட பார்த்திங்கன்னா தியாகம் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிடலாம். ஸோ 7 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் 8:25க்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த இவ்வளோ நேரம் மகரிஷி கருத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அவருக்கும், இந்த உங்கள் எல்லாருடைய திருமண நிகழ்ச்சியிலையும் வந்து நேராக பார்த்து கண்டு கழிக்கிற அளவுக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்கும், இதை பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.